இந்திய மக்களவைத் தொகுதியில் ஒரு வேட்பாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிட்டுள்ள வரலாற்றையும் அதனால் ஏற்படும் விளைவுகளையும் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் சார்பாக உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள ரெபரேலி மக்களவைத் தொகுதி மற்றும் கேரளாவின் வயநாடு மக்களவைத் தொகுதி என 2 தொகுதியில் ராகுல் காந்தி களத்தில் இருக்கிறார். இந்திய மக்களவைத் தொகுதியில் ஒரு வேட்பாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிட்டுள்ள வரலாற்று பக்கங்களை இந்த தொகுப்பில் சற்று புரட்டி பார்க்கலாம். இந்திய மக்களவைத் தேர்தலில் ஒரு வேட்பாளர் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதியில் போட்டியிடுவது இது ஒன்றும் முதன்முறை அல்ல. இதற்கு முன்னால் பல்வேறு தலைவர்கள் இதுபோன்று போட்டியிட்டுள்ளனர். 1996ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 திருத்தம் மேற்கொள்ளப்படும் வரை பல ஆண்டுகளாக பல மூத்த அரசியல் கட்சி தலைவர்கள் மக்களவை மற்றும் சட்டப்பேரவை தேர்தல்களில் 2 தொகுதிகளில் போட்டியிட்டனர். ஏன் சிலர் 3 கூட போட்டியிட்டுள்ளனர். 1957 அடல் பிகாரி வாஜ்பாய், 1985 NT ராமராவ் மற்றும் 1991 தேவிலால் ஆகியோர் 3 தொகுதிகளில் போட்டியிட்டுள்ளனர். 1980 இந்திரா காந்தி, 1991 வாஜ்பாய் மற்றும் LK அத்வானி, 1999 சோனியா காந்தி, 2014 முலாயம் சிங் யாதவ், லாலு பிரசாத் யாதவ் மற்றும் நரேந்திர மோடி, 2019 ராகுல் காந்தி போன்றவர்கள் தலா 2 தொகுதிகளில் என பல தலைவர்கள் போட்டியிட்டுள்ளனர். தற்போது நடைபெறும் 18வது மக்களவையிலும் ராகுல் காந்தி 2 மக்களவை தொகுதியில் போட்டியிடுகின்றார். 1996ஆம் ஆண்டு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 மேற்கொள்ளப்பட்ட திருத்தத்தை தொடர்ந்து ஒரு வேட்பாளர் 2 இடங்கள் வரை மட்டுமே போட்டியிட முடியும் என்ற கட்டுப்பாடு விதிக்கப்பட்டது. இதன் பின்னர்தான் ஒன்றுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் போட்டியிட விரும்பும் அரசியல் கட்சி தலைவர்கள் 2 இடங்களில் மட்டுமே போட்டியிட்டு வருகின்றனர். ஒரு தலைவருக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மக்களின் ஆதரவை நிரூபிக்கும் விதமாக இந்த உரிமை வழங்கப்பட்டுள்ளது. ஆரோக்கியமான ஜனநாயகத்தில் பல தொகுதிகளில் போட்டியிட வேட்பாளர்களுக்கு உரிமை இருக்க வேண்டும். ஆனால் 2 மக்களவை தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது வீண் நேரம் மற்றும் பணச்செலவு எனும் கருத்தும் தற்போது வரை வலுவாக முன்வைக்கப்படுகிறது. ஒருவர் 2 தொகுதிகளிலும் வெற்றி பெறும் நிலையில் ஏதாவது ஒரு தொகுதியை கைவிட வேண்டும். இதனால் அந்த தொகுதி மீண்டும் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கும். இந்த செயல்பாட்டால் பொதுமக்களின் நேரம், வரிப்பணம் மற்றும் அவர்களின் ஆற்றல் அனைத்தும் வீணாகின்றன என குற்றச்சாட்டு அனைவராலும் முன்வைக்கப்படுகின்றது. 2 தொகுதிகளில் ஒரே வேட்பாளர் போட்டியிடுவதால் வாக்காளர்களுக்கு வேட்பாளர்கள் மீதான நம்பிக்கை இழக்கும் நிலை ஏற்படும். 2 தொகுதியில் ஒரு வேட்பாளர் போட்டி என்பது மக்கள் நலன் என்பதை தாண்டி வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் எனும் சுயநலம்தான் மிஞ்சும் எனும் கருத்தும் கூறப்படுகின்றது. இதனால் ஒரு வேட்பாளருக்கு ஒரு தொகுதி எனும் அடிப்படையில் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்பிரிவு 33(7) திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் பரிந்துரை செய்தது. குறிப்பாக 2004, 2010, 2016 மற்றும் 2018 ஆகிய ஆண்டுகளில் முயற்சியிலும் இறங்கியது. ஆனால் வருந்தத்தக்க வகையில் அது பலனளிக்கவில்லை. 2 தொகுதிகளில் போட்டியிடும் வேட்பாளர் 2லும் வெற்றி பெறும் நிலையில் அவர் கைவிடும் தொகுதியின் இடைத்தேர்தலுக்கான செலவை அந்த வேட்பாளரை செலுத்த வேண்டும் என்பது போன்ற திருத்தங்களை மேற்கொள்வதன் மூலம் நிதிச்சுமையை குறைக்க வழிவகுக்கும் என்கின்றனர் சமூக ஆர்வலர்கள். எப்படி ஒரு வாக்காளருக்கு ஒரு வாக்கு என்பது இந்திய ஜனநாயகத்தின் அடிப்படையாக இருக்கிறதோ அதேபோல் ஒரு வேட்பாளருக்கு ஒரு தொகுதி என்பதை உருவாக்க வழிவகை செய்ய வேண்டும். ஆனால் இந்த சட்ட திருத்தத்தை நிறைவேற்றும் அதிகாரம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசியல் தலைவர்களுக்கு தான் இருக்கின்றது. இதனை அவர்கள் முன்னெடுத்தால் விரயமாக்கப்படும் நேரம், பொதுமக்களின் வரிப்பணம் ஆகியவற்றை மிச்சப்படுத்தி சேமிக்க முடியும் என்கின்றனர் ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்கள். தி லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருத்தியா ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.